காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்றைக்கி சூப்பர் அண்ட் டேஸ்டியான பொடி ரைஸ் தான் பார்க்க போகிறேன். ரொம்ப சிம்பிளாக, வீட்டில் யாருமே இல்லை, டக்குன்னு நம்ம எதாவது செஞ்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நான் யோசிக்கும் போது இந்த டிஷ் நான் வந்து சாப்பிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஒரு கடாயை எடுத்துகிட்டு அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். கூடவே நீங்கள் சீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாம் தாளிப்பும் நல்லா பொரிஞ்சு வந்து நான் சும்மா ஒரே ஒரு காஞ்ச மிளகா வந்து 3ஆக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு பேருக்கு தான். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நம்ம பிரியாணிக்கு ஸ்லைஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நான் வந்து ரெடிமேடு மிளகா பொடி வச்சுருக்கிறதுனால அதுலேயும் உப்பு இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரமாகவும் வதங்கி வரும். நல்லா ப்ரௌனாகவே ஆகி கேரமலைஸ் ஆன டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு. அதனால் வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் வதங்கி வந்திருக்கு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 பேக்கெட் மிளகா பொடி எடுத்திருக்கேன், 10 ரூபாய் பேக்கெட்டு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதிகப்படுத்தலாம் படுத்திக்கலாம், இல்லை கம்மிப்படுத்துறதுனாலும் படுத்திக்கலாம். வந்து 1.5 கப் சாதத்துக்கு வந்து 2 பேக்கெட் மிளகா பொடி வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து 1 கப் செய்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அரை பேக்கெட் கூட போதும். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் ஸ்பைஸியாகவே இருந்தது, அதனால நீங்கள் கொஞ்சம் கம்மிப்படுத்திருந்தாலும் கம்மிப்படுத்திக்கலாம். இதை வந்து சிம்மில் வச்சு நல்லா அந்த எண்ணெய் வெங்காயத்தோடு நல்லா இந்த பொடியை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி பார்த்திங்கன்னா நான் சாப்பாடு வந்து வேக வச்சு தனியாக ஆற வச்சுருக்கேன். நீங்கள் சுட சாதத்துலேருந்து சேர்ந்திங்கன்னா கொஞ்சம் குழஞ்சி போகிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. இது வந்து மிக்ஸ்டு ரைஸ்ன்றதுனால எப்பயுமே நம்ம புளி சாதத்துக்கு லெமன் சாதத்துக்குலாம் ஆற வைப்போல, அந்த மாதிரி ஆற வச்சு இதில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கீ, அதுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுனாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் வேணும்னாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டேஸ்ட்டும் என்ஹான்ஸ் பண்ணித்தரும், ஸ்மெல்லுமே வந்து சூப்பராக இருக்கும். மிக்ஸ்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் எல்லா அரிசிலையுமே வந்து எல்லா சாதத்துலேயுமே வந்து மசாலா வந்து கோட்டார மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் சைட் டிஷ் வந்து அப்பளம் தான் சொல்லுவேன். எனக்கு வந்து இதோட ஃபேவரேட் வந்து பார்த்திங்கன்னா நீட் அப்பளம்னு சொல்லுவேன். அதில் கொஞ்சம் அந்த மிளகு சீரகெல்லாம் போட்டிருப்பாங்களே, அந்த அப்பளம் வந்து நல்லா டேஸ்ட்டாகவே இருந்தது. இந்த டிஷ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம வீட்டில் யாருமே இல்லை, சோம்பேறித்தனமாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் உங்கள்கிட்டயே ஷேர் பண்ணியிருக்கேன். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். until then it's பூஜா. டேக் கேர் அண்ட் பை.